மண்ணின் அடியில் ஒரு சின்ன விதை அமைதியாக கிடந்தது. அதன் சுற்றிலும் பல விதைகள் இருந்தன. எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள். என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் வானம் கருமையாகியது. மழை பெய்ய ஆரம்பித்தது. தண்ணீர் மண்ணை முழுவதும் நனைத்தது. எங்கும் ஈரப்பதம். மெதுவாக விதைகள் அனைத்தும் கெட்டுப்போக ஆரம்பித்தன. ஒன்றாக ஒன்று அமைதியாக அழிந்து கொண்டிருந்தன. அந்தச் சின்ன விதையும் பலவீனமாகியது. உடைந்து போகும் போல உணர்ந்தது. அது நினைத்தது, இப்படி இருந்தால் நான் இன்னொரு சாதாரண விதை போலவே முடிந்து விடுவேன். நான் அப்படியே மறைந்து போக விரும்பவில்லை. நான் வாழ வேண்டும். இன்னும் பெரியதாக ஆக வேண்டும். அந்த எண்ணத்துடன் அந்த விதை தன்னுடைய சக்தியையெல்லாம் சேர்த்தது. அது தள்ளியது, போராடியது. இறுதியில் அதன் கடினமான ஓட்டை உடைந்தது. அது மிகுந்த வேதனை. ஆனால் அந்த உடைப்பு தருணத்தில்தான் அது மறுபிறவி பெற்றது. மண்ணிலிருந்து ஒரு சின்ன பச்சை முளை வெளிவந்தது. முன்பு அதனை மூழ்கடிக்க வந்த மழை இப்போது அதன் நண்பனாகியது. மண்ணும் அதனை தாங்கி நின்றது, வலிமை கொடுத்தது. மழையும் மண்ணும் சேர்ந்து அந்த முளையை உயரமாக வளரச் செய்தன. நாட்கள் கடந்தன. அது ஒரு செடியாக வளர்ந்தது. ஒரு நாள் அது வானத்தை நோக்கி நினைத்தது, நான் இவ்வளவு வளர்ந்து விட்டேன். ஆனால் இங்கேயே நின்றுவிட வேண்டுமா? இப்படியே நின்று முடிந்து போக வேண்டுமா? இல்லை, நான் இதற்காக பிறக்கவில்லை. நான் இன்னும் உயரமாக ஆக வேண்டும். மீண்டும் அது மாற்றத்தை தேர்ந்தெடுத்தது. அது ஒரு மொட்டாக மாறியது. வசந்த காலம் வந்ததும் அது ஒரு அழகான பூவாக மலர்ந்தது. அதன் மணம் எல்லா திசைகளிலும் பரவியது. தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் வந்து அதன் மகரந்தத்தை எடுத்துச் சென்றன. சில நாட்களில் புதிய விதைகள் பல இடங்களில் முளைக்க ஆரம்பித்தன. அந்த ஒரு விதை ஆயிரக்கணக்கான வடிவங்களில் மீண்டும் வாழத் தொடங்கியது. அது அடைந்தது மாற்றத்தின் மூலம் கிடைக்கும் நிரந்தரம். உண்மை என்னவென்றால், மாற்றம் என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். வாழ்க்கை உங்களை புதைத்தால் அந்த விதையை நினைவில் கொள்ளுங்கள். அது புதைக்கப்பட்டது சாகுவதற்காக அல்ல, வளர்வதற்காக. ஒவ்வொரு புயலும் உங்களை அழிக்க வருவதில்லை, அது உங்களை உயர்த்த உதவுகிறது. அதனால் மாற்றத்தை பயப்பட வேண்டாம். நீங்கள் மாற்றமாக மாறுங்கள். ஏனென்றால் தங்களுடைய தோல்வியை உடைக்கத் துணிந்தவர்கள்தான் உயரப் பறக்க முடியும். அந்த விதை போல இருங்கள். தோல்வி வந்தாலும் கவலைப்படாதீங்க. மீண்டும் முயற்சி பண்ணுங்க. கடைசியில நீங்க வெற்றி அடைவீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அன்பான ஒருவருடன் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பார்க்க ட்ரீம் பிக் தீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.